கடமையும் வளர்ச்சியும் பெறப்போகும் கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் 2 கிரக இணைவு. இதில் குருங்கிறது தேவகுரு அசுரகுரு 2 பேர் தாங்க. பொன் பொருள் செல்வம் செழிப்பு மகாலட்சுமி யோகங்கள் வளர்ச்சியை கொடுக்கறது சந்தோஷம் கொடுக்குற அத்தனை கிரகம் இந்த 2 பேர் தான். இவங்க உங்கள் ராசிக்கு செய்ய போகும் யோகங்கள் என்ன? 12ஆம் இடத்துல இருக்கே, இது விரயத்தை கொடுப்பாரா லாபத்தை கொடுப்பாரா? அது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கும். இவர் 4ஆம் அதிபதி 12ல் இருக்கார். அப்போ இது ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகுது. என்ன எதுன்னு பார்த்துருவோம். இந்த நேரத்தில் தான் சனி வக்ரம் பெற்றிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்ன எதுன்னு பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த குரு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது. ஃபஸ்ட்டு வேலை செய்யும் இடத்தில் யோகம் பெறுகிறது. வேலைக்கு போகிற இடத்துல மிகுந்த யோகங்கள் அமைஞ்சது. ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம், அதிகமாக சம்பளம் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு சின்ன ஜாபில் ஒரு சேஞ்ச் நடந்து சக்ஸஸ் நடக்க போகுது. கஷ்டங்கள் இருந்து தள்ளி விலகி நிற்க போகிறீங்க. வேலை நேரங்கள் ரொம்ப நாளாக சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க அன்லிமிட்டட் டைம். நைட்டு 10 மணிக்கு மேலே ஃபோன் பேசுகிறது என்ன, ஏன்னா நேரத்தில் ஃபோன் வருது. சனி ஞாயிறு கூட ஆஃபீஸுக்கு போகிறது இந்த மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். நல்ல அமைப்பு வந்தாச்சு. 12ஆம் இடத்துல 2மே சந்தோஷமான கிரகங்க. அப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் ஒரு சின்ன வேலை செலவு வைக்கும். இது சுப செலவு, வேறு ஒன்றும் இல்லை. சுக்கிரன் 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க ஒரு சுப செலவு வருது. நிறைய பேர்த்து கல்யாணம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்ட வீடு வாங்குவாங்க. ஒரு வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்குறது, ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாங்குறது. ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த கடகராசி மைண்ட் அதான் ஓடிட்டுருக்கும். ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருக்கேன், அந்த காரை கொடுத்துட்டு வேறு வாங்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். வீட்டில் இன்டீரியர் போடுறது, அதாவது சார் கையில் காசு இருந்தால் விரயமாயிரும். ஒன்று நகையாக வாங்கி வச்சுக்கணும், இல்லை வீட்டுக்கு உபயோகமாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அட்வைஸ் நகையாக வாங்கி வச்சுக்கிறது. பின்னாடி கால சூழ்நிலை மாறலாம், நகையை சேல்ஸ் பண்ணிட்டு வரலாம். இதே காராகவோ இன்டீரியரோ வாங்கிட்டு அதை கஷ்டகாலத்துக்கு பயன்படுத்துறது டிப்ரிஷியேட் தான் ஆகும். அதனால் கொஞ்சம் கிளவராக பாருங்கள். கையில் காசு தங்காது, ஏதோ ஒரு வகையில் சுப செலவாகுது. இதனால தான் டூர் போக வேண்டி வந்துடும். திடீர்னு ஒரு டூரு, இன்ப சுற்றுலா. கணவன் மனைவி 12ஆம் இடங்கிறது தாம்பத்தியத்தை சொல்லுகின்ற இந்த நேரத்தில் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவர் லக்னமும் கடகம் சந்திரனும் கடகம். என்ன சார் ஹனிமூன் போகிறீங்களான்னு. அவர் வயசு 45க்கு மேலே. இல்லைங்க ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னார். பாலியா ஏதோ ஒரு ஊருக்கு போகிறேன் அப்படின்னார். ஒரு டிக்கெட்டில் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ பாருங்கள் இந்த வயசு இந்த நேரத்தில் ஒரு இன்ப சுற்றுலா ஃபேமிலி ரீதியாக போகிற காலகட்டம் வந்தாச்சு. சுற்றுப்பயணங்கள் தான் உண்டு, செலவுகள் இருக்குது. அது சுற்றுப்பயணம் சந்தோஷமாக ஒரு வயதுக்கு தகுந்த மாதிரி கோயில் சுற்றுலாவாக இருக்கலாம், இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், குழந்தையோடையோ போகிற காலகட்டங்கள். ஆக மொத்தம் கையில் காசு நல்லபடியாக செலவாகிற காலகட்டம். ஆல்ரெடி இல்லாதவங்க கடன் வாங்கி பண்ண வேண்டாம், பார்த்துக்கங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 4, 6 தொடர்பு. இப்போ பார்த்திங்கன்னா மைண்டு ரீதியாக வந்து வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரும். நிறைய பேர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட 4ஆம் இடங்க படிப்பை சொல்லும். எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது வெளிநாடு ட்ரை பண்ணி கிடச்சிரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த யூரோப் சம்மந்தப்பட்டது அங்கெல்லாம் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. அந்த சைனா ரஷ்யாவில் மெடிசன் சம்மந்தப்பட்டது இப்போ நிறைய பேருக்கு ஆல்ரெடி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ கிடைக்கும்னு சொன்னேன். ஆல்ரெடி இப்போவே அவங்களுக்கு ப்ரோக்ரஸ் போயிட்டுருக்கு. அப்போ வெளிநாடு சென்று படிக்கிற யோகங்கள், வெளி மாநிலம் சென்று படிக்கிற யோகங்கள், மாணவர்களுக்கு நல்லா தேர்ச்சி. எழுத்து தேர்வு எது வந்தாலும் எழுதுங்க. இந்த ஜேஇஇ, இந்த மெரிட், நீட்டு, இந்த மாதிரி எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடாது கிடச்சிரும். இப்போ எஜுகேஷன் வைஸ் பெட்டர். ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு சுப நேரமாக இருக்குது. சரி, ஹெல்த் விஷயம் ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம். இன்னொரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி பொதுவாக கால் சம்மந்தப்பட்டு பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் தாங்க குரு சுக்கிரன் 2 சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வேலை செய்ய நான் வேலை செய்யணும் 12ஆம் இடத்தை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு தூக்கத்தை நல்லா தூங்கிக்கணும். தூக்கங்கள் குறையக்கூடாது. கால் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் கவனமாக செலுத்த வேண்டியது. பெண்களுக்கு இந்த கொலுசு மெட்டி சம்மந்தப்பட்டு தொலைய வாய்ப்புண்டு. வெளியூர்கள் போகும்போது அதிக பணம் கையில் கொண்டு போகக்கூடாது. நம்ம நிறைய இந்த கும்பாபிஷேகங்கள் மலை கோயிலுக்கு நகை போட்டு போக வேணான்னு இந்த கடகராசிக்கு சொல்லிகிட்ருக்கேன். அது பார்த்துங்க. மலை பிரதேசங்கள் ஒரு பெண்ணுக்கு மூக்குத்தி திருகாணி விழுந்ததெல்லாம் சொன்னாங்க. அப்போ ஒரு நகை சம்மந்தப்பட்டது ஹில் ஸ்டேஷன் போகும்போது பார்த்து போயிட்டு வாங்க. இது கவனம். பிஸ்னஸ் குறிப்பாக உங்கள் ராசிக்கு சில மாதங்களாக 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது, அது 10ஆம் அதிபதி வேறு சொல்லுவாங்க. எது சொன்னாலும் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் தான். சின்ன சின்ன சண்டைகள், செலவு, விரைய செலவு. லாபத்தில் எங்கெங்க செலவு மேலே செலவுன்னு சொன்னது. செலவு மட்டும் இல்லை, செலவு பண்ணி திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதில் குறிப்பாக ஒரு சிலரில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாஸாக வருது சார், அவ்வளோ சம்பாரித்தேன் லாஸாக வருது அப்படின்னு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண. ஆக மொத்தம் இந்த கால சூழ்நிலை மாறி திருப்பி ப்ராஃபிட்டுக்கு வரைகிற. ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு இடம் மாறிட்டார்.
அப்போ சுபமான சில விஷயங்கள் தான் நடக்குது. தொழிலில் வளர்ச்சியான காலகட்டம். தொழிலில் என்னன்னாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கற்றுக்க வேண்டிய காலகட்டங்க. காலம் போன காலத்தில் கற்றுக்க வேண்டிய காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் எந்த எக்ஸ்பீரியன்ஸாலும் புது விஷயங்களை கற்றுக்கணும். டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது. 3ஆம் இடங்கிறது ஒரு சிறு மாறுதல். இப்போ தான் புதுப்பித்தல், பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அப்போ லைட்டு மாற்றுறது, இன்டீரியர் இதெல்லாம் மாற்றி தான் வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகிற காலகட்டம். இந்த கடகராசிக்கு 7, 8க்குரியவர் 8ல் 9ல் வக்ரம் வருது. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைய பேர் கடகராசிக்கு பேசிட்டு முடிவு பண்ணாமல் இருந்தாங்க. திருப்பி இப்போ ஃபைனலைஸ் ஆக போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு வேறு இந்த ராசிக்கு வரப்போகிறார். குரு இந்த ராசிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வேலைக்கு கொடுத்துருவார். திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது. திருமணம் டக்குன்னு கைகூடி வந்துடும். இது திருமணம் சம்மந்தப்பட்டதில் ஒரு குழப்பம் இருக்குது. என்னென்னா ஒரே இடத்துல 2 வரன் செட் ஆகிரும். அந்த வரன் கேட்குறாங்க, இந்த வரன் கேட்குறாங்க, எந்த வரன் ஓகே சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வருகிற காலங்கள். அப்போ ஜோதிடர் ரீதியாக பார்த்து எது செட் ஆகும்னு பார்க்கணும். பொதுவாகவே இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு கேதுகள் உண்டு. ராகு கேது பரிகாரம் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி சந்திரனுக்கு 2 ராகு கேது இருக்குது. லக்னம் மற்ற அம்சங்கள் பார்க்கணும். கோயிலில் கல்யாணம் வைக்க தான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். பொதுவாக ஆவணி மாதம் திருமணம் நான் அந்த கடகராசிக்கு யாருக்கும் ரெஃபர் பண்ணலை. ஆவணி மாதம் திருமணம் கடகராசிக்கு யாருக்கும் கொடுக்கல. அது நிறைய சூட்சமங்கள் இருக்குது. மற்ற ராசிக்கு தான் கொடுத்துருக்கேன். அதனால் ஆவணி மாதம் உங்கள் ஜாதக ரீதியாக கொஞ்சம் பார்த்து தான் ஃபைனலைஸ் பண்ணணும். ரைட். இந்த நேரத்தில் திருமணத்துக்கு நல்லபடியாக உண்டு. கூட்டுத் தொழில்கள் தான் பார்த்தீங்கன்னா மைண்டில் கூட்டுத் தொழில் சம்மந்தப்பட்டு தான் சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. அரசு துறை வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் செக்டார்கள், அரசுக்கு நிகரான வேலைகள், உயர் பதவிகள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலகட்டம். ஆக மொத்தம் இதில் ஒரு வருமானம் ரீதியாக டெவலப்மெண்ட்டுக்காகவே வந்துட்டுருக்கு. ஆக மொத்தம் இது பெட்ரு தான். இந்த ஹெல்த்துக்கு சொன்னேன், கால் சம்மந்தப்பட்டது, அது கூட இன்னொன்று சேர்த்துக்கணும். சுகர் வர்றது, நிறைய பேர் சுகர், ப்ரெஷர், இந்த ஃப்ளக்சுவேஷன் எல்லா பொருளாதார ரீதியாக நல்லது கொடுத்தாலும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் கொடுக்குது. 8ல் ராகு இருக்கிறது கொஞ்சம் பார்க்கணுங்க. 8ல் ராகு இருக்கும்போது எப்போவுமே சண்டை சச்சரவு நடக்கும் இடத்தில் நீங்கள் முன்னுக்கு நிற்க வேண்டாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே 8ல் ராகு இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த துர்காஷ்டமி சொல்லுவாங்க. அஷ்டமி வழிபாடு, துர்கை அம்மன் அஷ்டமி என்று துர்கை. பொதுவாக அஷ்டமிக்கு நம்ம சொல்கிறது பைரவர் சொல்லுவோம். நீங்கள் பைரவர் அல்லது துர்கை அம்மன் வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் இதாயிரும். இந்த சுக்கிரன் குரு விரயத்தை கொடுக்க தான் செய்கிறாங்க. அது சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்கள் கிளவர்னஸாக இருக்கும். உங்களுக்கு இப்போ மகாலிங்கம் அப்படிங்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிறது, சித்தர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் இதுதானே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். உங்கள் ராசி எண்களாக இப்போது இப்போ இருக்கிற காலத்தில் 2ஆம் நம்பர் மற்றும் 5 இந்த எண்கள் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. ரைட். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கும் அப்பாயின்மெண்ட்னா கீழே எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.